அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். அபரிவிதமான, அற்புதமான, ஆச்சரியமான பலன்களை தரும் பங்குனி மாத அமாவாசை பலாபலன்களை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். 18/3/2026 புதன்கிழமையிலே நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய கடைசி அமாவாசை இதுவாகும். சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்ய இருக்கிறார். மீன ராசியை நோக்கி செல்கிறார். இந்த மீன ராசி குரு பகவானுடைய ராசியாக இருக்கிறது. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வராகி தெய்வத்தை வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது. ஆக வருட இறுதியில் வரக்கூடிய ஒரு அமாவாசை காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது வீட்டில், அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. சூரியன் சந்திரன் இணைந்திருந்தால் அது அமாவாசை, சமசப்தமமாக இருக்கும்போது அது பௌர்ணமியாக பாவிக்கப்படுகிறது. ஆக இங்கு இந்த மீனராசியிலே சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி என்று 4 கிரகங்கள் கூடி சமசப்தமமாக 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்க இருக்கிறார்கள். 3 தொழில்களை செய்யக்கூடிய தெய்வங்களை பற்றி நமக்கு தெரியும். அதிலே காக்கும் தொழிலை செய்யக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு என்பதை நாம் அறிவோம். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்களையும் காக்கும் தெய்வம் அந்த மகாவிஷ்ணு தான். ஆகவே பகவானே அமாவாசை விரதம் இருந்து காட்டியிருக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை அழைத்துச் சென்று, பஞ்சபாண்டவர்களை அழைத்துச் சென்று அங்கு தர்ப்பணம் கொடுக்கிறதை நம்மளால் வரலாறுகளை படிக்க முடிகிறது. அதே போல் ராமபிரானும் கொடுப்பதை நம்மளால் அறிய முடிகிறது. அந்த அவதாரத்திலே வந்த விஷ்ணு பெருமான் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆக வராகமூர்த்தி என்ன அவதாரம்? பெருமாளுடைய அவதாரமாகவே வரக்கூடிய ஒரு நிலை. அதே போல் ஜோதிட ரீதியாக 1, 5, 9 என்பது ஜாதகருடைய தாத்தா, ஜாதகருடைய அப்பா என்று சொல்லக்கூடியது. ஆக முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்களுக்கு நாம் எடுக்கும் ஏறெடுக்கும் வழிபாடுகள் முக்கியம். இது ஒரு சங்கிலி தொடராக தொடரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே தெய்வ வழிபாடு 2வது முறையாகவும், முன்னோர்கள் வழிபாடு முதல் முறையாகவும் செய்யப்படுகிறது. முதல்ல முன்னோர்களுக்கு தான் வழிபாடு, அப்புறம் தான் தெய்வத்துக்கு வழிபாடு அப்படிங்கிற இயல்பு நியதி கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல் இந்த சூரியன் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சாரத்திலையும், சந்திரன் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சாரத்திலையும், சுக்கிரன் ரேவதி என்று சொல்லக்கூடிய புதன் சாரத்திலையும், சனி உத்திரட்டாதி என்ற சுயசாரத்திலையும் இருந்து மீனராசியில் என்று சொல்லக்கூடிய நீர்ராசியில் இருந்து கன்னிராசியை சமசப்தமமாக, அதாவது புதனின் மூலத்திரிகோண வீடு, உச்ச வீடு, ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. காலபுருஷ தத்துவப்படி கன்னிராசி என்பது 6ஆம் வீடு. ஆக எதிரி, கடன், நோய் அல்லது தொழில் பற்றி குறிக்கக்கூடிய பாவகம் என்று அதை சொல்லலாம். அப்படியாகப்பட்ட பாவகத்தை பார்க்கிற காரணத்தினால் எதிரி தொல்லைகள் இருந்தால் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கடன் தொல்லை இருந்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நோயில் இருந்தால் அந்த நோய்க்கு ரெமிடி, இல்லைனா அந்த நோய் யார் மூலியமாக சரியாகும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல், கைடு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, தொழில் ஸ்தானத்தில் ஒரு படி மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்பது ஜோதிட ரீதியான புகழ் பெற்ற ஒரு பழமொழி ஆகும். அது என்ன அப்படின்னா, அறிவு சார்ந்த, புத்தி சார்ந்த விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த புதன் பகவான். அந்த புதன் வீட்டை இந்த 4 கிரகங்கள் சமமாக பார்க்கும்போது அது நமக்கு ஒரு ரெமிடியை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 6வது வீடு என்பது கன்னிராசி. இந்த 4 கிரகங்கள் நிற்கிறது காலபுருஷனுக்கு 12வது வீடு. ஆக இந்த 6 என்பது கடன், எதிரி, நோய், தொழில் என்று சொன்னால் அதற்கு நிவர்த்தி ஸ்தானம் என்பது சமசப்தம வீடு. ஆக அந்த 12ஆம் வீடு. அதனால தான் அந்த 12ஆம் வீட்டை பன்முக தொழில் நபர்கள் உள்ள வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அங்கே நமக்கு ஒரு ரெமிடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு உண்மை. மேலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதாவது கடக ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய மாதம், மகர ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய மாதம், கன்னி ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய மாதங்களில் அமாவாசை திதி கொடுக்கும்போது, வருஷம் ஃபுல்லாக கொடுக்கலனாலும் இந்த 3 மாதத்தில் கொடுத்தா விசேஷம்னு சொல்கிறோம் இல்லையா? அது மகாலயபட்சம் இப்படிலாம் சொல்கிறோம். அந்த 3லையும் கொடுக்க முடியாதவங்க இந்த பங்குனியில் கொடுக்கும்போது அந்த பலாபலனை முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமமான ஒரு விஷயமாக வருகிறது. அதற்காகவே காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலே பித்திருக்களுடைய நட்சத்திரமாகிய மகர் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த இடத்துல இப்போ கோச்சார கேது இருக்கக்கூடிய ஒரு
நிகழ்வாகவும் இருக்கிறது. நிதர்சனமாக யதார்த்தமாக எல்லாமே நமக்கு அமைஞ்சு வந்திருக்கு. அதாவது சொல்லுவாங்கள்ல, காக்கா உட்கார பணமுள்ள விழுந்த கதையாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம போனோம்னா நமக்கு கிடைக்கிறது 100% கிடைக்கும் அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரே எடுத்த உடனே பெரிய டாப்புக்கு போயிட முடியாது, ஆனால் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அப்போ இந்த திதி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் திதி கொடுத்துடலாம். பெற்றோர் இல்லாதவர்கள்லாம் போய் திதி கொடுக்கலாம், நீர்நிலையில் அது மாதிரி கொடுக்கலாம். இல்லை இந்த புதன் வீட்டை பார்க்கறதுனால அந்த படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பலனை கொடுக்கும் அப்படின்னா, நீரில் வாழக்கூடிய மீன்கள், ஆமைகளுக்கு உணவளிப்பது, 4 கால் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது, அதே சமயத்தில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது, எருமை மாட்டுக்கு தீவனம் கொடுப்பது, காக்காவுக்கு தீவனம் கொடுப்பது, கால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்வது, ஜீவ சமாதிகள் வழிபாடு, அது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் சித்தர்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதுலேயும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த கடன் அடையிறதுக்கு என்னங்க செய்யலாம்? அமாவாசை திதியாக இருக்கிறதுனால அந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் அந்த கடனை போய் கட்டுறது நமக்கு ஒரு ரெமிடியை கொடுக்கும். இல்லை முடியல அப்படின்னா காலையில் 7 to 9, ஏன் என்னென்னா புதன்கிழமை 7 to 9 யமகண்ட நேரமாக வருகிறது. ஆகவே இந்த யமகண்ட நேரத்தில் அதற்குண்டான நபருடைய பெயரை ஒரு கவரில் எழுதி அதில் இந்த தொகையை எடுத்து வைக்கும்போது அது கடனை சீக்கிரத்தில் நமக்கு அடைச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. மேலும் நல்லெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த சோடச கலை நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அதாவது இந்த அமாவாசை திதி முடிகிறது 7:29 சாயங்காலம் முடியுதுங்க. அப்போ அந்த முடிகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் முடிந்த பிறகு 1 மணி நேரத்துக்கு இருக்கும் இந்த தன்மை இருக்கும். அந்த நேரத்தில் ஏன்னா பகலில் பிள்ளைகளால் பண்ண முடியாது, காலையில் பண்ண முடியாது, பரீட்சை இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், வார நாளாக இருக்குது, அதனால் முடியாதுங்கிற பட்சத்தில் மாலை பொழுதில் 6:29 முதல் 8:29க்குள்ளாக வாய்ப்புள்ளவர்கள் ஓடக்கூடிய நீர், ஆறு வாய்க்காலில் போய் இறங்கி வழிபாடு செஞ்சுக்கிறது, ஒரு தீபம் விட்டு மனசார வேண்டிக்கிறது, குளம் கிணறுல வழிபாடு செஞ்சுக்கிறது, கடலில் முடிஞ்சவங்க கடலில் போய் வழிபாடு செஞ்சுக்கிறது, இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்லலாம். அதே போல் இது குரு வீடாக இருக்கிற காரணத்தினாலே நம்ம முருகப்பெருமானுடைய பாடலை 11 முறை சொல்லுவது நல்லது. உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை 11 முறை பாராயணம் செய்வது சிறப்பு அப்படிங்கிறத அங்கே சொல்லலாம். அடுத்து குரு பகவானுடைய குணமுகி வியாழ குரு பகவானை மனமுள்ள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷமுண்டி கடாட்சி தருள்வாய். குரு பகவானுடைய காயத்ரி என்று சொல்லக்கூடியது ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயா. இதுபோல காயத்ரி வழிபாடுகளை நாம் எடுத்துக்கொள்வதும் சிறப்பு. மேலும் வராக பெருமாள் வழிபாடு அல்லது வராகியினுடைய வழிபாடு எடுத்துக்கொள்வதும் நமக்கு சிறப்பை கொடுக்கும். அஷ்டலட்சுமி சொரூபிணி அஷ்டதரித்திராய நாசினி இஷ்ட காமப்பிரதாயினி வாராகி நமஸ்துதே என்று சொல்லக்கூடிய பாடல்களை காயத்ரியை எடுத்துக்கொள்வதும் நமக்கு சிறப்பை கொடுக்கும். ஆக இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த பங்குனி மாத அமாவாசையில் வழிபாடு செய்து பலனை பெற்று இன்புற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். குருவாழ்க குருவே துணை. இதுபோல ஜோதிட ரீதியான கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் இருப்பின் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.